சீர்காழி அருகே மதுபானக்கடை வாசலில் இளைஞர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனுமதியின்றி இயங்கி வந்த பாரில் விற்கப்பட்ட மதுவால் இளைஞர் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் சம்பவத்தின் உண்மை பின்னணி என்ன? சீர்காழி அருகே உள்ள தென்னலக்குடி கிராமத்தில் அரசு டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. இதே கட்டிடத்தில் அனுமதியின்றி இயங்கி வந்த பாரில் சம்பவத்தன்று பெட்ரோல் பங்க் ஊழியரான சதீஷ் மது வாங்கி குடித்துள்ளார். சிறிது நேரத்தில் பாரின் வாசலிலேயே அவர் மயங்கி விழுந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் சதீஷின் உடலை சோதனை செய்ததில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக அதிர்ச்சி அளித்துள்ளனர். அதை கேட்டு பாரில் சட்டவிரோதமாக மது விற்று கொண்டிருந்த ஊழியர்கள் பாரின் ஷட்டரை இழுத்து மூடிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினர். இதற்கிடையே தகவல் அறிந்து அங்கு வந்த சதீஷின் உறவினர்கள் சடலத்தை எடுக்க விடாமல் மதுபான கடை வாசலில் அமர்ந்து கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். நிலைமை மோசமாக சீர்காழி காவல்துறை கண்காணிப்பாளர் அண்ணாதுரை தலைமையிலான போலீசார் சதீஷின் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். சட்டவிரோதமாக விற்கப்பட்ட மதுவை குடித்ததால் தான் தங்களுடைய சதீஷ் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டியவர்கள் சம்பந்தப்பட்ட பாரை திறந்து சோதனையிட வேண்டும் என்றும், போலியான மது பாட்டில்கள் சிக்கினால் அதை விற்றவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆதங்கம் தெரிவித்தனர். இதையடுத்து மூடப்பட்டிருந்த பாரினை திறந்து ஏதேனும் போலியான மது பாட்டில்கள் உள்ளே இருக்கிறதா என்று ஆய்வு மேற்கொண்டனர். ஆனால் அதில் எதுவும் சிக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த ஊர் மக்கள் பாரை சுற்றி உள்ள வயல்வெளிகளிலும் தேடி பார்த்தனர். அப்போது அதிர்ச்சிகரமாக பாரில் மறைத்து வைத்து விற்கப்பட்ட மது பாட்டில்கள் பெட்டியுடன் சிக்கின. முறையாக விற்கப்பட்ட சரக்கு பாட்டில்களாக இருந்தால் ஏன் காட்டுக்குள் வீசிவிட்டு பாரை மூடிவிட்டு தப்பி ஓட வேண்டும்? ஒருவேளை இது போலியான சரக்கோ என்று மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதை குடித்ததால் தான் சதீஷ் உயிரிழந்தாரோ என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. நைட்டு வேலை பார்த்துட்டு தான் இங்கே வந்து தென்னலக்குடிங்கிற பக்கத்திலேயே வந்துட்டு தென்னலக்குடி ஊரில் டாஸ்மாக் கடை 12 மணிக்கு மேலே தான் எங்கே பார்த்தாலுமே ஓப்பன் சொல்கிறாங்க. ஆனால் அவன் வந்து 10 மணிக்கெலாம் இங்கே வந்து இந்த சாராயம் குடிச்சதுனால தான் அவனுக்கு ஏதோ ஒன்று ஆகி உயிர் இழந்துட்டான். சரக்கு அங்கே இல்லீகலாக விற்கிறதுக்கான அனைத்து தடையும் இருக்குது. தொன்று இதுதான் அங்கே சாராய வியாபாரம். அந்த இல்லீகல் பார் நடத்திக்கிட்டு இருக்கிற நடராஜன் அவர் வயலில் வச்சிருந்த சரக்கு 42 பாட்டில் கொண்டாந்து ஒப்படைச்சிருக்காங்க. காவல்துறை இதை மேற்கொண்டு துரிதமான நடவடிக்கை எடுக்கணும். இதனால் கைப்பற்றப்பட்ட மது பாட்டில்களை ஆய்வுக்கு அனுப்பி சோதனை செய்ய வேண்டும் என்றும், பார் ஊழியர்களை கைது செய்து முறையாக விசாரிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.